10 நிமிஷம் போதுங்க இந்த கிரேவி பண்ணுறதுக்கு. பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் அருமையாக இருக்குங்க. வீடே மணக்கிற மாதிரி ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 விசில் வச்சு எடுத்துட்டா போதும். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. 2 பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி சேர்த்து வதக்கி விடுங்க. இது கூட 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 தக்காளி பழம் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 மூடி தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் கூட நீங்கள் அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் 4 முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுடுங்க. ஒரு 3 விசில் கரெக்டாக வந்ததுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பர்.